ஏற்கனவே நான் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சரை பற்றி உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அந்த முதல்வருடைய பிறந்தநாளை முன்னிட்டு நடத்திய இந்த மாரத்தானில் ஜூன் 21 நடைபெற்ற அந்த மேலூரில் மதுரை மேலூரில் நடந்த அந்த நிகழ்ச்சியில் புத்தாட்டம் போட்டாருன்னு சொல்லிட்டு சொன்னோம். அதுவும் ஆபாச பாடலுக்கு ஒரு புத்தாட்டம் போட்டாங்க. அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது எதிர்கால சமுதாய மாணவர்களை நம்ம நல்வழிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அமைச்சருடைய நிகழ்வு செயல்பாடு இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அதற்கு பின்பு ஒரு வீடியோ பார்க்கும்போது அந்த பிள்ளையுடைய காலை தொடக்க இருக்கிறதும் கால்நடை தடவுறதுன்ற மாதிரி அவருடைய செயல் வந்து அருவருக்கத்தக்கது, அனுமதிக்க முடியாதது. இந்த தடவுதலும் தொடுதலுமே போக்சோ சட்டப்படி குற்றம். போக்சோ சட்டப்படி எல்லாம் கேள்வி செய்கிறது, பெண்ணுடைய உடலமைப்பை வர்ணிக்கிறது எல்லாமே இப்போ அந்த பிள்ளையோட உடலமைப்பு எல்லாமே போக்சோ சட்டத்துக்குள்ள குற்றம். அதனால அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களுடைய திமுக வழக்கறிஞர் சரி, பொதுநல அமைப்புகள் எல்லாம் சமூக ஆர்வலர்கள் எல்லாம் இதை கண்டித்து வருகிறார்கள். இது வழக்கு தொடரணும், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுன்றது ஒரு கோரிக்கை இருக்குது. அவர் ஒன்று பண்ணியிருக்கலாம் அந்த இடத்துல. சரி, அந்த பொண்ணு டயர்டாக இருக்கான்னு நினச்சான்னா ஒரு ஆசிரியர்கிட்ட, பெண் ஆசிரியர் முக்கியமாக அந்த பொண்ணை கொஞ்சம் பாருங்கம்மா கால் வரைக்கும் போகணும்னு சொல்லியிருக்கலாம். இல்லை ரீல்ஸுக்காக எடுத்தாரான்னு தெரியல. ஏன்னா ரீல்ஸ் ஒரு ஆட்சியாக இருக்குல்ல, ரீல்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு அன்பாக காலை தடவிட்டு கொடுக்குற மாதிரி இருக்குன்னு நினச்சாருன்னு தெரியல. ஆனால் அந்த வீடியோவில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையோடைய அசௌகரியம், டிஸ்கம்ஃபர்ட் நமக்கு நல்லா தெரியுது. அந்த பிள்ளை கை வச்சு தொட மேலே கை வைக்கிறான். ஸோ அந்த பிள்ளைக்கு அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை நம்ம அந்த கண் கூட காண முடியுது. அதனால் இது வந்து தவிர்க்கப்பட வேண்டியது. இன்னொன்று தெரிஞ்ச அவர் சாதாரண ஒரு மனுஷன் இல்லை. இன்னைக்கு பிடிச்சி உள்ள வைக்கிறதுக்கு கேஸ் போடுறதுக்கு அவர் அமைச்சர் 30 பேரில் ஒருத்தராக இருக்காரு. இதுதான் முன்னுதாரணமாக எல்லாரும் பின்பற்றுவாங்க. ஏற்கனவே பள்ளிகளுடைய நிலையெல்லாம் ஒரு படியாக போயிட்டு இருக்கு. அடுத்து பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் வரும், எல்லா அரசியல் கட்சியுமே போய் பள்ளியில் கொண்டாட போகிறாங்க. அடுத்து வர நிகழ்ச்சிக்கெல்லாம் இந்த மாதிரி தான் பள்ளி மாணவர்களுடைய கல்வி, அந்த கல்வி அறிவுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அதனால தான் சொல்கிறோம், இது வந்து ஒரு அமைச்சராக அவர் இருக்கக்கூடிய நிலை அமைச்சராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபடுவது வந்து வன்மையாக கண்டிக்கப்பட்டது. இது உரிய நடவடிக்கை ஒரு மேலே இருக்கணும். நான் ஒரு ஆங்கில சேனலில் பார்த்தேன், எஜுகேஷன் மினிஸ்டர்னு போடுறோம். எவ்வளோ அவமானம் இருக்குது தமிழ்நாட்டுக்கு பாருங்க. அதனால இதெல்லாம் நிச்சயமா தவிர்க்கணும். இது ஒரு குழந்தை, ஒரு சமூக நலத்துறை மூலம், குழந்தை நல அமைப்பு மூலம் எல்லாருமே கண்டிச்சு வர்றாங்க. ஆக நிச்சயமா இதில் நம்ம நடவடிக்கை எடுக்கணும் அமைச்சர் அவர்கள் என்பதை நான் இதில் வலியுறுத்த விரும்புகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு அமைச்சர் நேற்று பார்த்துருப்பீங்க, இன்னொரு வீடியோ வந்து ஐபிஎல் அந்த விளையாட்டு பார்க்கும்போது அவர் ஃபோனை வச்சுக்கிட்டு அதில் வந்து மாத்திரையை நோக்கி கொடுத்துருக்கிறாராம். எல்லா பத்திரிகையாளர் முன்னாலேயும் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சுட்டு ஏடிஎம் கார்டை வச்சு மாத்திரையை நுணுக்கி டெமோ காட்ட சொல்லுங்க. என்னையே எப்படி அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதனால அவர் வந்து அதுக்கு என்ன ஹெட்டிங் போட்டுருக்காங்க, தக்லைட் அப்படின்னு போட்டுருக்காங்க. தக்லைட்ன்ற ஹெட்டிங் எதுக்கு போடுறாங்கன்னா, யாரால செய்ய முடியாத செயல், நான் ஒரு தில்லான செயலை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் அந்த வீடியோவே பதிவிட்டிருக்காரு. சரியான நேரம் நேற்று முதலமைச்சர் அவர்கள் போதை தொடர்பான அந்த மாரத்தான் தொடங்கி இருக்கும்போது இந்த வீடியோ யாரோ வெளியிட்டிருக்காங்க. அவரே எடுத்த வீடியோ தான். ஆனால் இன்னைக்கு சொல்றாரு, 2 வருஷத்துக்கு முன்னால என் பிள்ளை 1 வயசு தான் மாத்திரை நுணுக்கினேன்றாரு. யாருக்குமே வந்து 5 வயசுக்குள்ள எந்த ஆஸ்பத்திரிலையும் நம்ம வந்து மாத்திரை கொடுக்கறது கிடையாது. எல்லாமே சிறப்பு. அதனால யாருக்கும் மாத்திரை கிடையாது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது எங்கேயும் மாத்திரை தெரியல, எங்கேயும் குழந்தை தெரியல. அந்த திரு சரத்குமார் அவருடைய முகத்துல வருத்தமோ கவலையோ பிள்ளை சோதனை எதுவுமே இல்லை. அதனால ஒரு பொய்யான ஒரு அறிக்கையை அவர் சொல்றாரு. வேணா இன்னொரு முறையில் அவர் நிரூபிக்கலாம் தானே. ஒரு மருத்துவ பரிசோதனை மூலம் நான் அந்த போதை எடுக்காதவன்றதை அவர் ஈஸியாக நிரூபிக்கலாம். இது மருத்துவ தெரியும். அப்படி இந்த மாதிரி செயல்ல ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய முதலமைச்சர் கீழே பணிபுரியறவங்களாம் இப்படி இருந்தாங்கன்னா எப்படி என்ன நிலைக்கு நம்முடைய தமிழ்நாடு போகும்? நாட்டை நாம் காப்பாற்றிட வேண்டும், தமிழ்நாட்டை வளர்ச்சியை நோக்கி நாம் எடுத்துக்கொள்ள சொல்ல வேண்டும், முன் செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. எங்களுடைய தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும். தளபதியார் அவர்கள் 11.9 பொருளாதார வளர்ச்சி இன்னும் மேலும் வளர்ச்சி பெற வேண்டும். தேவையில்லாத ஒன்றை என்ன செய்யணும், என்ன செயல்பாடு பண்ணணும், எதை நோக்கி நம்ம பயணிக்கணும் தெரியாமல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் கற்றுக்கிட்டு வரணும். தாய்மாமன் தங்க மோதிரம் அவர் தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னாரு?
தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய்மான் சீரர். இன்னைக்கு என்ன சொல்றாரு? அரசு மருத்துவ பிறக்கும் குழந்தை மட்டும்தான் சொல்றாரு. அதே போல அதுலேயும் ஒரு வருமான கிரைட்டீரியா சொல்றாரு. அதனால அவர் சொல்றது ஒன்று, செய்யறது ஒன்று. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி தேர்தல் பிரச்சாரமும் அது வேற இது வேறன்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. அதே நிலை தான் விவசாயிகளுடைய நிலையம். நேற்று சொல்றாங்க அவங்க நம்ம டெல்டா விவசாயிகள் முழுசுமையாக கடனை தள்ளுபடி பண்ணலை. ஜூன் 12 மேட்டூரில் தண்ணி திறக்கலை. சரி கரண்ட்டாவது வருதான பார்த்தா கரண்ட்டும் 110 இதுதான் வருது. மோட்டரே ஓட மாட்டேங்குது. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? சட்டசபையில் முதலமைச்சர் எதிர்கட்சி தான் தூண்டி விடுறாங்க, போராட்டம் பண்ணுறதே எதிர்கட்சிக்காரங்கன்ற மாதிரி சொல்றாரு. அந்த நிலை அவர் சொன்னதை கேட்டு அப்படி நொந்து நூலாய் போயிருக்காங்க விவசாயி. அதனால விவசாயம் வந்து நம்மளுடைய முதுகெலும்பே விவசாயம் தாங்க. அவன் சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அதனால விவசாயம் மிக மிக முக்கியமானது. ஆனா இவங்க அமைச்சர் என்ன சொல்றாரு? விவசாயத்தை விட விளையாட்டுத்துறை மேலானதுன்றாங்க. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாங்க. பார்ட்டி ஃபண்டு வந்து லஞ்சம்னு சொல்றாங்க. அந்த லஞ்சத்தை திருப்பி கஜனாவுக்கே கொண்டு வரும் அப்படிங்கிறாங்க. பார்ட்டி ஃபண்டு வந்து இப்போ நம்ம ஒன்றும் இல்லை. இவர் லாட்ரி அதிபர் இருக்கார்ல, அவரே பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு கட்சிக்குமே நன்கொடைன்றது தேர்தல் நேரத்தில் ஒரு கொடுக்குற ஒரு வழக்கம் இருக்குது. எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. அதனால இது அவங்க வந்து மாற்றி பேசுகிறாங்க, புரியாமல் பேசுகிறாங்க. நேற்று இந்த ஓட்டப்பந்தயம் நேற்று மராத்தானில் வந்து இந்தியாவிலே முதல்வர் இவர் தான் 3 கிலோமீட்டர் ஓடினதா ஒரு சொல்கிறேங்க. ப்ரெஸ் மீட்டே நம்ம 1 மணி நேரம் 2 நேரத்துக்கு நான் சொல்லாங்க. அந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவர்ஜனா சொன்னது பொய்யான தகவல் தான். இதுக்கு முன்னால் நமக்கு வந்து காஷ்மீரில் உள்ள ஒவ்வொரு அப்துல்லான்னு நினைக்கிற முதலமைச்சர் அவர்கள் 21 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு. எத்தனையோ மாரத்தான் அவர் பங்கெடுத்திருக்காரு. அதனால் என்னவோ இது ஒரு பெரிய அதுதான் அவங்களுக்கு சீன் போடணும், ரீல்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எதையாவது பேசுகிறாங்க மைக்கில். இவங்க தான் முதலமைச்சர்ன்றாரு. அதெல்லாம் தவறான கருத்து. தயவுசெய்து மக்கள் அறிவார்கள். மக்களுக்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க உண்மை நிலையை அறிவார்கள். மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் எல்லா கல்வி நிலையங்களிலும் ஒரு அடையாள அட்டை வழங்கப்படும். அதில் அந்த மாணவ மாணவியை குறித்த ஜாதி, ஆதார் எண், பிளட் குரூப்பு எல்லாம் இருக்குன்றாரு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்றதே அதில் ஜாதி, மத, இன, மொழி, ஏழை பணக்காரன் எந்த ஒரு வேறுபாடு இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம யூனிஃபார்மே போட்டிருக்கோம். பெருந்தலைவர் காமராஜர் யூனிஃபார்ம் அறிமுகப்படுத்தும் போதே ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு இடமா இருக்கணும். அதில் வந்து எந்த வெறுப்பும் இல்லாத எல்லா பிள்ளைகளும் உங்களோட பழகணும், உங்களோட ஒரே சமுதாயம் தமிழ் சமுதாயம் இருக்கணுன்றதுக்காக தான் அந்த பள்ளிக்கூடங்கள். அதில் வந்து இவர் எதுக்கு ஜாதி அடையாளத்தை அடையாள அட்டையை வைக்கிறேன்னு சொல்கிறாருன்றது தெரியல. கொஞ்சம் இன்னும் மீண்டும் அமைச்சர் அவர்கள் அதை தெளிவுபடுத்த வேண்டும். இல்லை ஜாதியை பற்றிய குறிப்பு அவருடைய அடையாள அட்டையில் இடம்பெறுமானா நிச்சயமாக அது தவிர்க்கப்பட வேண்டும். அவ இதை மாதிரி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற முடிவை இந்த அரசு எடுக்கக்கூடாது. சரியான முறையில் நம்முடைய மாணவர்களாக இளைஞருக்கு ஏற்ற மாதிரி அதை திட்டமிட வேண்டும். அமைச்சர் மீண்டும் அதை விளக்கிட வேண்டும். இல்லை அப்படி ஒரு திட்டம் இருந்தால் முற்றிலே ஜாதி அடையாளம் அதில் இடம்பெற வேண்டிய தேவை இல்லை. அதை நாங்கள் இடம்பெறக்கூடாது என்பதை நான் இந்த திமுக அரசு அவருடைய இந்த ஜாதிய குறிப்பிட்ட செயலை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 40 நாளில் 200 பாலியல் குற்றங்கள் நடைபெறுகிறது. நம்முடைய ஆட்சி தளபதியாக முதலமைச்சராக இருக்கும்போது ரிப்போர்ட்டிங், அதாவது தைரியமாக புகார் கொடுக்குது. எனக்கு நடந்தது வேற எந்த பெண்ணுக்கும் எந்த பெண் பிள்ளைக்கு நடக்கக்கூடாது அப்படின்ற தைரியமாக புகார் கொடுக்கும் நிலையை நம்ம உருவாக்கணும். யார் புகார் கொடுத்தாலும் நம்ம உடனடியாக நடவடிக்கை எடுத்து வந்தோம். ஆனால் இப்பொழுது ஒரு கல்வித்துறைக்கு இருக்கிற ஒரு அமைச்சராக இருக்கக்கூடாது, உயர்கல்வி அமைச்சரே வந்து அதில் முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது. முற்றிலுமே இந்த ஒரு நிலையை முற்றிலும் நிறுத்தப்பட வேண்டும். இந்த பள்ளி பிள்ளைகளிடையே இந்த மாதிரி ஒரு எல்லா நிகழ்வுகளையும் அவர்களை பங்கெடுக்க வைப்பது, அவர்கள் முன்னால் ஆபாச பாடல் ஆடுவது எல்லாமே நிறுத்தப்பட வேண்டும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேட் டச், குட் டச், பேட் டச்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுடைய ஆட்சி காலத்தில் நான் அமைச்சராக இருக்கும்போது நோ டச், அதுதான் எங்களுடைய ஒரு கருத்தாக எல்லாரிடம் வலியுறுத்துனது. அதுதான் நோ டச்ன்றது, நோ ஜீரோ டாலரன்ஸ், நோ டச் அப்படின்றது தான் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த அரசு குழந்தைகளுடைய பாதுகாப்பில் அதிக கவனம் எடுத்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் எந்த பள்ளியிலும் நடக்காத ஒரு நிலையை உறுதியாக ஏற்படுத்தும். அந்த சிபிசி காங்கிரஸ் மாவட்டத்தில் இருந்து காமராஜர் கொஞ்ச நாளுக்கு வந்து திமுக காமராஜரை எதிர்ப்பு தெரிவிப்பாரா? நான்
நாங்கள் ஜே கொண்டாடுவோம். காமராஜர் பிறந்த நாள் தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் ஜே கொண்டாடும், எல்லா இடமும் கொண்டாடும். காங்கிரஸ் இங்கே உள்ள தூத்துக்குடி மாவட்ட அந்த தலைவர் என்ன செஞ்சார்? காமராஜர் என்ன செஞ்சிருக்காரு? எங்கேயா சிலை வச்சிருக்காரா? என்ன பண்ணியிருக்காரு? நாங்கள் தான் பத்ராலியம்மன் கோயிலில் ஒரு சிலை வச்சுருக்கோம், முத்தையாபுரத்தில் ஒரு சிலை வைக்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எல்லாமே நம்ம அந்த காலத்தை நாங்கள் வச்சுருந்த ஏற்பாடோட. இவங்க என்ன பண்ணாங்க? காமராஜர் எதையாவது பேசிட்டு இருப்பாங்க. மேடம் சிபிஎஸ்சி ஸ்கூலில் 6ஆம் கிளாஸ்லேருந்து ஹிந்தி கொண்டு வரதாக தகவல் சொல்லியிருக்காங்க. சிபிஎஸ்சி சமஸ்கிருதம் ஹிந்தி எல்லாமே மும்மொழி. அது ஏற்கனவே சொன்னது தான், எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. மும்மொழி தானே சொல்லியிருக்கிறாங்கங்க. அதனால அது பிள்ளைங்க இப்போ 8ஆம் கிளாஸ் வந்த பிள்ளைங்க எப்படி ஒரு மொழியை புதுசாக கற்றுக்கிட முடியும்? ஆனால் அவன் நடந்து படிக்கணும். ஸோ எதனால் பிள்ளைங்களை இவ்வளோ துன்புறுத்துறாங்கன்னு தெரியல. நம்முடைய சிபிஎஸ்சியில் படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் வந்து அதிக லோடு 9ஆம் கிளாஸில் ஆனாவனால் இருந்து அந்த மொழியை கற்றுக்கணும். அதனால் நம்ம வந்து இதை வந்து என்ன சொல்கிறோன்னா, கற்றுக்கிறது தப்பு இல்லை, ஆனால் திணிக்காதீங்க. அதை தான் நம்ம சொல்கிறோம். கற்றுக்கிட்டோம். அவங்க கூடுதலாக எந்த மொழி, நம்ம ஜப்பான் மொழி கற்றுக்கிறதுக்கு பிள்ளைகள் ஃப்ரெஞ்சு கற்றுக்குறாங்க, என்னன்னாலும் கற்றுக்கிட்டோம். ஆனால் இதுதான் கட்டாயன்ற மாதிரி பிள்ளைங்களுக்கு திணிக்காதீங்க அப்படின்றது தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை. வலியுறுத்தணும் அதுதான் என்பதை நான் கூறுகிறேன். சரி.